ஷாலோம் 7 டே சேலஞ்சுக்கு உங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் அன்போடு வரவேற்கிறோம். இந்த வாரம் முழுசும் ஆண்டவர் நம்ம கொடுத்த சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சுக்கிட்டு விசுவாசத்தோடு அறிக்கை செஞ்சோம். கடந்த 5 நாட்களாக கர்த்தர் நமக்கு கொடுத்தது பாதுகாக்கிற ஆயுதங்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எதிரியை தாக்குகிற ஆயுதம். அதுதான் ஆவியின் பட்டயம். இன்னைக்கு நம்ம இந்த பட்டயத்தை எடுத்து விசுவாசத்தோடு நமக்கு எதிராக வர்ற எல்லா கெட்ட எண்ணங்கள், சத்துருவின் கிரியைகள் எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்க போகிறோம். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? முதலாவது நம்ம என்ன அறிக்கை பண்ண போகிறோம்னா, ஆண்டவர் என் கையில் கொடுத்துருக்கிற தேவ வசனமாகிய பட்டயன்றது மனுஷன் உருவாக்குனதில்லை, இது கர்த்தர் உருவாக்குனதுன்னு சொல்லி நம்ம அறிக்கையிட போகிறோம். கண்களை மூடி என் கூட சேர்ந்து அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, 2 தீமோத்தேயுல வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. என் கையில் இருக்கிற இந்த வேத வசனங்கள் மனுஷன் உருவாக்குனதில்லை, இது நீங்கள் உருவாக்குனதுப்பா. நீங்கள் உங்கள் மனசுலேருந்து அதை வெளிப்படுத்தியிருக்கிறீங்க. இந்த வேத வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசத்தோடு அதை நான் கையில் எடுக்கிறேன். எனக்கு விரோதமாக வர்ற மனித வார்த்தைகள், அந்தகார வல்லமைகளின் சக்திகள் எல்லாத்தையும் இந்த ஆவியின் பட்டயத்தினால் நான் எதிர்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெயிக்கிறேன். இந்த நாள் முழுசும் நீங்கள் எனக்கு கொடுக்குற வெற்றிக்காக உம்மை நான் துதிக்கிறேன். விசுவாசத்தோடு அதை நான் அறிக்கையிடுகிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். 2வது, ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற இந்த ஆவியின் பட்டயம் ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஏன்னா இது கர்த்தர் உருவாக்கின பட்டயம் இல்லையா, அதனால ரொம்ப வல்லமையானது. அதை நம்ம இன்னைக்கு அறிக்கையிட போகிறோம். கண்களை மூடி நம்ம எல்லாரும் அறிக்கையிடுவோம். கர்த்தாவே, எபிரேயரில் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உடையதாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்கள் கையில் நீங்கள் கொடுத்துருக்கிற தேவ வசனம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமையுடையதப்பா. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அந்த வார்த்தையை நாங்கள் அறிக்கையிடுறோம். ஆண்டவரே, அது எங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும், அதை கேட்குறவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரோன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் அந்தகார வல்லமைகளை எப்படி வேத வசனத்தினால ஜெயிச்சிங்களோ அதுபோல் எங்களுக்கு விரோதமாக வர தீய சக்திகளையும் மனித எண்ணங்களையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என்கிற பட்டயத்தினால நாங்கள் ஜெயிக்கிறோம். இந்த நாள் முழுசும் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற அந்த வெற்றிக்காக உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். 3வதா, ஒரு இராணுவ வீரர் தன்னுடைய வாளை டெய்லி ஷார்ப் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது துருப்பிடிச்சு வீணாக போயிடும். அதே போல் நம்முடைய மனசை வேத வசனத்தினால நம்ம புதுசாகிட்டே இருக்கணும், ஷார்ப்பாகிட்டே இருக்கணும். இந்த வேத வசனத்தை நம்ம தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்களை மூடி நம்ம அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, யோசுவா புஸ்தகத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இரவும் பகலும் அதையே தியானித்து கொண்டிருப்பாயாகன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. இந்த நாளில் உங்கள் வேத வசனத்தை நாங்கள் நாள் முழுசும் தியானிக்க, உங்கள் வாக்கு தத்தங்களை நாங்கள் நினச்சி பார்க்க, கர்த்தர் அதை நிறைவேற்றுவார் என்று விசுவாசிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. கர்த்தாவே, இந்த வேத வசனங்கள் எங்கள் வாழ்க்கையை புதுப்பிக்கும், எங்கள் மனசை புதுசாக்கும்னு சொல்லி நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை எடுக்கிறோம். ஒரு வாளை ஒரு வீரன் தீட்டுவது போல கர்த்தாவே, இன்னைக்கு வேத வசனம் என்கிற பட்டயத்தை நாங்கள் தியானத்தில் தீட்டுகிறோம். இந்த நாள் முழுசும் உம்முடைய வசனம் எங்கள் கூட இருந்து எங்களுக்கு வெற்றி கொடுக்கும்னு சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கை எடுக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். 4வதா, ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற ஆவியின் பட்டயத்தை நம்ம யூஸ் பண்ணணும். அதை அப்படியே வச்சுருந்தா அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதே போல் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ தான் அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கண்களை மூடி நம்ம அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, எந்த மனுஷனையும் தேறினவனாய் மாற்றுகிற உம்முடைய வேத வசனத்தை நாள் முழுசும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்ப்பா. வசனத்தை நாங்கள் தியானிக்கிறது மாத்திரம் இல்லை, வாசிக்கிறது மாத்திரம் இல்லை, அந்த வசனத்தின்படி வாழ நீங்கள் எங்களுக்கு உதவி செய்வீங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம். இந்த நாள் முழுசும் உங்கள் வேத வசனங்கள் எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும், அது எங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த உதவி செய்யும் சொல்லி நம்பிக்கையோடு நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம். நிச்சயமாக உங்கள் வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருந்து எங்களை இதுவரைக்கும் நடத்திச்சு. தொடர்ந்து இந்த வசனத்தின்படி நாங்கள் வாழ்ந்து வெற்றி மேல் வெற்றி பெற, எங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க நீங்கள் கொடுக்குற இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தோடு நாங்கள் அதை சுதந்திரிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். 5வதா, கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற ஆவியின் பட்டயமாகிய வசனத்தை நம்ம வாயினால் அறிக்கையிடணும். ஆண்டவர் இயேசுவை சோதிக்கும்படி சத்ரு வந்தபோது
மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் சொல்லி பிசாசு அவர் ஜெயித்தார். அதுபோல இன்னைக்கு நமக்கு விரோதமா வர்ற தீய சக்திகளை ஆண்டவருடைய வசனத்தினால நம்ம ஜெயிக்க போறோம். கண்களை மூடி நம்ம அறிக்கையிடுவோம். இயேசுவே, உங்களை சோதிக்கும்படி சத்துரு வந்தபோது வேத வசனத்தை வச்சு நீங்க அவனை ஜெயிச்சிங்கப்பா. அதுபோல இந்த நாள் முழுசும் உங்க வசனத்தினால நாங்க ஜெயிப்போம். எங்களுக்கு விரோதமாக வர தீய சக்திகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் மேற்கொள்வோம். இந்த நாள் முழுசும் நாங்கள் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுதும் உங்கள் வசனம் எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும்னு சொல்லி நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம். விசுவாசத்தோடு அதை சுதந்திரிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆறாவதா, ஆண்டவர் எனக்கு ஏற்கனவே வெற்றி கொடுத்துட்டார்னு சொல்லி விசுவாசத்தோடு நம்ம அறிக்கையிட போகிறோம். ஏன்னா சிலுவையில் ஆண்டவர் இயேசு நமக்கு தேவையான எல்லாத்தையும் சுதந்திரித்து வச்சிருக்கிறாரு. அதனால் நமக்கு தேவையான சந்தோஷம், சமாதானம், வெற்றி எல்லாமே ஏற்கனவே நம்ம கையில் இருக்குது. நம்பிக்கையோடு கூட நம்ம அதை அறிக்கையிடுவோம். கர்த்தாவே, உங்கள் வாயிலிருந்து புறப்படுற வசனம் வெறுமையாக திரும்பி வராதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதுபோல் நாங்கள் உங்கள் வசனத்தை அறிக்கையிடும் பொழுது நிச்சயமாக நாங்கள் ஜெயிப்போம். நாங்கள் இன்றைக்கி செய்கிற எல்லா வேலையிலையும் நீங்கள் ஒரு வெற்றியை தருவீங்க. எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் எங்கள் கூட இருந்து பாதுகாப்பீங்க. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தீய சக்திகளையும் ஜெயிக்க நீங்கள் எங்களுக்கு பலன் தருவீங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு நாங்கள் அறிக்கையிடுறோம். இயேசு கிறிஸ்துவினால் நாங்கள் ஏற்கனவே வெற்றியை சுதந்திரிச்சிட்டோன்னு சொல்லி நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இந்த நாளில் நீங்கள் அப்படியே எங்களை நடத்த போவதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி. ஆமென். கடைசியாக, ஒரு இராணுவ வீரர் அவர் யுத்தத்துக்கு போனாலும் சரி, கூடாரத்தில் இருந்தாலும் சரி, அவர் கையில் எப்பவும் பட்டயம் ரெடியாக இருக்கும். அதே போல் ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நம்ம கையில் எப்பொழுதும் கர்த்தருடைய வசனம் இருக்கணும். அது நம்மளை விட்டு பிரியவே கூடாது. இன்னைக்கு விசுவாசத்தோடு நம்ம எல்லாரும் அதை அறிக்கையிடுவோம். கர்த்தாவே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்னு சொல்லி சங்கீதக்காரர் சொல்கிற மாதிரி இன்னைக்கு உங்கள் வார்த்தையாகிய பட்டயத்தை என் மனசில் நான் வச்சுக்கிறேன்ப்பா. ஒரு நாளும் அது என்னை விட்டு பிரியாதபடி எப்போ உங்கள் வசனம் என் கூடவே இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. நான் நாள் முழுசும் அதை தியானிக்க, அதை பேச, விசுவாசத்தோடு அறிக்கையிட, உம்முடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க கிருபை தாங்க. ஆண்டவரே, ஒரு இராணுவ வீரர் கையில் எப்பொழுதும் பட்டயம் இருக்கிற மாதிரி என் கையில் எப்பொழுதும் என் வாயில் உங்கள் வசனம் வெளிப்பட உதவி செய்யுங்க. இந்த நாள் முழுசும் நீங்கள் என் கூட இருந்து உம்முடைய வார்த்தைகளினால் நான் ஜெயிக்க, என் வாழ்க்கையில் நான் பெரிய காரியங்களை சாதிக்க, ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நீங்கள் கிருபை தருவீங்க நான் அறிக்கையிடுறேன். நம்பிக்கையோடு அதை நான் சுதந்திரிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒரு இராணுவ வீரர் கையில் எப்பவுமே துப்பாக்கி இருக்கும். அந்த துப்பாக்கி இருக்கும்பொழுது எதிரிங்க யாரும் பக்கத்தில் வரமாட்டாங்க. அதே போல் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய கையில் ஆண்டவர் வசனம்ன்ற ரைஃபில் கொடுத்துருக்கிறார். ஆகவே நாள் முழுசும் அந்த வசனத்தை நம்ம மனசிலே சுமந்துக்கிட்டு போவோம். அந்த வசனத்தை அறிக்கையிடுவோம், அதை தியானிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் இந்த நாளை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக, வெற்றியுள்ள ஒரு நாளாக மாற்றி தருவார். நிச்சயமாக இந்த 7 டே சேலஞ்ச் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இது எந்த வகையில் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, இன்றைக்கி சொல்லப்பட்ட குறிப்புகளில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி விசுவாசித்தீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.